இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கற்றுக்கொள்ளுகிற சிந்தையை நான் வளர்த்துக் கொள்ள அழைக்கிறேன். பாடத்துல கிறிஸ்தவ கல்வி 7வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நான் பார்த்தது கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ பிள்ளைகள். அந்த கிறிஸ்தவ கல்வியில முதல்ல 2 பாடத்தை ஒரே பாடமா எடுத்தோம். முதல் பகுதியில கிறிஸ்தவ கல்வியை குறித்த ஒரு அறிமுகம் இருந்தது. அது முடிச்ச உடனே 2வதாக அதுலயே என்ன பண்றதுக்க புதிதாய் திருமணமானவர்களுக்கு நாம் செய்தி கொடுக்க வேண்டும். அவர்களை திருமண வாழ்வு வழியாக குடும்பத்திற்குள் அவர்கள் குடும்ப வாழ்வுக்குள் போகிறார். அதற்காக ஒரு பகுதி இருக்கிறது. அதோடு கூட இணைத்து அப்படி ஒரு குடும்ப வாழ்வு கூட குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ புதிய திருமணமான கணவன் மனைவி மட்டுமில்லாமல் திருமணமானது பிறகு இருக்கிற கணவன் மனைவி, பிள்ளைகள், உறவுகள் இதெல்லாம் குறித்து நம்ம அந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தது என்ன சொல்லி பார்த்தாக்க, பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய சூழலை, அதன் பிறகு அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு படிம நிலையில் ஏற்படுறது இளம் வாலிப வயதினருக்கு, வாலிப வயதினர், இதெல்லாம் பகுதி பகுதியா பார்க்க இருந்தாலும் இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி பார்த்தோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க பொழுது, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பிசாசின் கையில இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு முன்னுரையை பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதோ ஜெராக்ஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு செலவினம் அதிக செலவாகாதபடிக்கு ஒரு 3 முறைகளை பயன்படும். ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அது செலவு அதிகமாகும். கொஞ்சம் பெரிய கூட்டத்துக்கு நீங்க இது அப்படியே பாடம் எடுக்க போறீங்கன்னாக்கா ஒவ்வொரு பக்கம் நீங்க எடுத்துக்கணும், அதை வச்சு பாடம் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கத்துல இது வெர்டிக்கலா வைக்கணும். வெர்டிக்கல் இந்த மாதிரி ஒரு பக்கத்துல மேலே கீழே 2 அது இருக்கணும். ஒரு சின்ன கூட்டத்துக்கு பண்ணலாம். இல்ல நீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம 4 பக்கத்தை ஒரு பேப்பர்ல வச்சு ஜெராக்ஸ். இதை நீங்க சொன்னாலுமே பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்ப நமக்கு ஒரு 3 மடங்கு செலவு நமக்கு குறையும். அதுக்காக இந்த முறையை பயன்படுத்து. இல்ல வெர்டிகலா இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் நம்ம படிக்கிறதுக்கு. சரி, அப்ப இன்றைய கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குன்னுட்டு இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி பார்க்கணும். இந்த கிறிஸ்தவ உலகத்துல ஆண்கள், பெண்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. கவர்ச்சி அப்படின்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் கூட. அவலட்சணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே தான். அது வெறும் பெண்களை மட்டும் குறிப்பிடுது. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ இளம் வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ பெரியவர்கள், கிறிஸ்தவ வயோதிபர்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாம் பிசாசின் பிடிக்குள்ளாக இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில சிக்கி இருக்கிறார்கள். ஆனால் யூத குடும்பத்துல அப்படி சிக்கினாலும் அவர்கள் வெளியேறி விடுகிறார். உலகத்திலேயே நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்தவ குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு அதிகம். யூத குடும்பம் பல ஆயிரம் ஆண்டுகள், கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் சொல்லுவோம் அதிகபட்சம். அவங்க என்ன செய்யறாங்க, நாம என்ன செய்யறோம்? இதுல நான் போன வாரம் பார்த்தது. நம்ம என்ன பண்றோம், வாரமாக என்ன பண்றோம், வார நாட்கள்ல என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம். கிறிஸ்தவ பெற்றோரின் கடமை, கிறிஸ்தவ தாத்தா பாட்டியோட கடமை, கிறிஸ்தவ உறவுகள், தாத்தா அது அது மட்டும் இல்ல, மாமா, அத்தை, இந்த மாதிரி பெரியப்பா, பெரியம்மா, இந்த மாதிரி உறவுகள்லாம் என்ன பண்ணுது. அப்ப அது முக்கியம் என்னன்னா, கிறிஸ்தவ கல்வி என்பது கிறிஸ்தவத்தின் உலகத்துல இல்லாமலே போயிடுச்சு. அந்த கிறிஸ்தவ கல்வி அனுபவத்தின் ஊடாக வந்த கல்வியாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்.
இரண்டாவது, கிறிஸ்தவ கல்வி என்பது முறைப்படுத்தப்பட்ட கல்வியாகும். அனுபவ கல்வி வீடுகள்ல இருந்து, முறைப்படுத்தப்பட்ட கல்வி வந்துட்டு திருச்சபைகளில் இருந்து. இந்த ஞாயிறு பள்ளி, விடுமுறை வேதாக பள்ளி, இளம்பாலிவர் வேதாகம் ஐக்கியம், வாலிபர் வேதாகம் ஐக்கியம், அப்புறம் பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, வயோதிபர் கூடுகை, இதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்டதா இருக்குது. அதுக்குன்னு புக்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்துவது இல்லை. இதெல்லாம் பைபிள் காலேஜ்ல படிச்சுதான் வராங்க. பட் இதை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல பெரிய பிரச்சனை. அப்ப மொத்தத்துல நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய மையம் என்ன? பெரிய ஒன்றிய பழகு, வழக்கு, பின்தொடர். நமக்கு முதல்ல கிறிஸ்தவ கல்வியை குறித்த ஒரு ஒரு நல்ல அனுபவம். பழகுன அனுபவம். அந்த அனுபவத்துல நாம பழகணும் முதல்ல. அந்த அனுபவத்தை உடையவர்கள் அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கு, நம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா அதை கற்றுக் கொடுக்க, வழக்குவிக்க முடியும். அதன் பிறகு அதை செய்கிறார்கள் என்று பின்தொடர முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாவே நம்ம இதுல இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, கடவுள் எதிர்பார்க்கின்ற இந்த நிலைமைகள் நமக்கு இல்லை. கடவுள் எதை எதிர்பார்க்கிறோம்? சத்தான குடும்பத்தை தான் கடவுள். மனிதனை படைத்த பொழுது அந்த படைப்பில கடவுளுடைய சிந்தை இப்படிதான் கண்டிப்பா இருக்க முடியும். ஏன்னா அவருடைய உறவுகள், மனிதர்களுடைய உறவின் மேம்பாடு, அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை, அவருடைய இரக்கம், இதெல்லாம் வச்சு பார்த்தா இப்படிதான் இருக்க முடியும். அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்திருந்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும், பிள்ளைகளுக்கும், தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும். அப்ப தாத்தா பாட்டி சொல்றதுதான் அம்மா அப்பா கேட்கணும், பேரப்பிள்ளை கேட்கணும். அந்த மாதிரியான நோக்கம் இல்ல. அம்மா அப்பா சொல்லிட்டு தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார் கேட்கணும், இல்ல பிள்ளைகள் தான் கேட்கணும், அப்படியும் இல்லை. எல்லாருக்கும் சமம். இதுதான் நம்ம போன பாடத்துல நிறைய ரொம்ப அழகான விஷயம். அப்ப எல்லாருக்கும் சம அதிகாரம் அப்படின்றத பார்த்து இதை உணர வேண்டும். இதை அனுபவிக்கணும். எல்லாரும் அனுபவிக்கணும். எனக்கு இந்த உரிமை இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் உணரும். இந்த முறையை, இந்த 7 குறிப்புகளை யூத சமுதாயம் அழகா பின்பற்றி, யூத சமுதாயம் ரொம்ப அழகாவே இதை பின்பற்றுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ கடவுள் அந்த அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு முழு குடும்பம், தாத்தா பாட்டியை உள்ளடக்கிய. உங்களுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 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 தாத்தா இல்லையா, அவருடைய 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 மகள், அவருடைய மனைவி, அவருடைய மருமகன் அப்படின்னு. இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இல்லையா, அந்த அந்த தாத்தா பாட்டியுடைய மகன், மருமகன். இன்னொன்னு பார்க்கும் பொழுது பார்த்தோம்னாக்கா, இங்க வந்துட்டு ஒரு 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 தாத்தா அவருடைய மனைவியை இழந்துட்டு இருக்காரு, மகன் வீட்டுல இருக்காரு, மருமகன் அவர் அப்பா மாதிரி பாக்குறாரு, பேர பிள்ளைகள். இது ஒரு முறை. இப்ப வயோதிபர்கள் அடுத்து பார்க்கணும். வயோதிபருடைய மகிழ்ச்சி அவங்க பேரப்பிள்ளைகள் தான், பேரப்பிள்ளை காட்சி. இதெல்லாம் பார்த்து கேட்கணும். பேரப்பிள்ளைகள அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பும். அப்படி இல்லைன்னா தனிமையில வாழ்வாங்க. 2 பேரும் தனி. உனக்கு நான், எனக்கு. கொஞ்ச காலம் போன உடனே பாத்தீங்கன்னா, இந்த பாட்டியம்மா பார்த்தா கணவரை தனிமையில இருக்கிறாங்க. யாருமே இல்லை. தனிமை. அந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியை எடுத்து அவர் தனிமையா இருக்கிறார். கொடுமையான ஒரு. அப்ப இதற்கு யார் காரணம்னாக்கா, இது 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 யார் சரிப்படுத்த முடியும்னா, அம்மா, அப்பா, பேர பிள்ளைகள் தான். இவர்களுடைய பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் தான் இதை சீர்படுத்தும். இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூதர்கள் இதை செய்வாங்க. ஏன்னா வயோதிப காலத்துல இவங்க இப்படிலாம் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த பாடம். அப்ப இந்த மாதிரி சூழல்ல அவங்க நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யூதர்கள் தங்கள் பேர பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மருமகன், மருமகள், மகன், மகள் எல்லாருமே இதை செய்வாங்க. ஏன்னா அவங்க வயசானா குழந்தை ஆயிடுவாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கா எவ்வளவு பாடுபட்டு நமக்கு இதெல்லாம் செஞ்சாங்க. அப்ப நாம செய்யணுமா? கண்டிப்பா செய்யத்தானே வேணும்.
அப்படிங்கிறது. அப்ப அவங்க சொல்லி கொடுப்பாங்க, சின்ன வயசுல குழந்தையா பிறகு நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ சந்தோஷமா இருக்கிற காரணம் உன்னை சுத்தி இருக்க உன்னோட அண்ணன் அக்கா இவங்க எல்லாம் இருந்தா, உங்க அம்மா அப்பா உங்க தாத்தா பாட்டி உங்க அத்தை மாமா இந்த உறவுகள் எல்லாம் இருக்கு. அப்படி சிறு குழந்தையா இருக்கும் பொழுது சந்தோஷம் என்ன ஆகணும்னா அடுத்த நிலைக்கு போகும்போது இளம் வாலிப வயது அந்த சந்தோஷம் நடு வயதாகும் பொழுது ஒரு 50 வயது 60 வயது அந்த சந்தோஷம் உனக்குள்ள நிலைத்திருக்கு. வயதான காலத்துக்கு வரும்பொழுது அந்த சந்தோஷம். அப்ப இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இது யார் காரணம் அப்படின்னாக்கா கடவுள் ஊடாக நாங்கள் காரணம். அப்ப கடவுளை நம்பி இருக்கிறோம். அப்ப நாங்களும் கடவுளை நம்பி உனக்கு பக்கத்துல இருக்கிறோம். குழந்தை பருவத்திலிருந்து வயோதிப பருவம் வரைக்கும் முடிந்த அளவுக்கு நாங்க கூட இருக்கிறோம். அப்ப ஒருவரை சார்ந்து இருக்கு, கடவுளை சார்ந்து ஒருவரை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறத இப்ப பார்த்த இதெல்லாமே என்ன அப்படின்னாக்கா யூத குடும்பத்துல இது இருக்கு. உலகத்திலே தலை சிறந்த குடும்ப அமைப்பு யூத குடும்ப அமைப்பு தான். உலகத்துல எவ்வளவு குடும்பங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த அருமையான கடவுளை மையப்படுத்தி ஆசிகளை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு குடும்ப அமைப்புனா யூத குடும்ப அமைப்பு தான். அதான் இத்தனை 1000 ஆண்டு காலம் ஆனாலும் அவள் எவ்வளவு அழிவுக்குள் போனாலும் அவள் அழியாமல் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லிவிட்டால் கடவுளை தங்கள் வாழ்வுல மையப்படுத்தும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம என்ன பண்றோம்? நமக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடியது இது எல்லாமே. நாம் அதை செய்வதை தவறிட்டோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்தது இல்லை. குடும்பமாக கட்டி எழுப்பும். தாத்தா பாட்டா பேர பிள்ளைகளை கட்டி எழுப்புறதை பார்ப்போம். பேர பிள்ளைகள் தாத்தா பாட்டியோடு கூட இருந்து அவர்களை மகிழ்வை சந்தோஷப்படுத்துவார். அப்போ யூதர்களுடைய அடிப்படை அடிநாதம் பவுண்டேஷனே பைபிள் தான், திருமறை தான். ஏனென்றால் அந்த திருமறை கடவுளுடைய வார்த்தை இருக்கு. அதனால வார்த்தைக்கு தான் அதி முக்கியத்துவம். வார்த்தையை வாழ்வாக்குதல். இந்த 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 வாக்கியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு யூத ரபி, அவர் ப்ரொஃபஸர். அவர் ஆரம்ப காலத்துல நான் எனக்கு அவரிடமும் கற்றுக்கொண்டேன். அவர் யூதர். அவர்தான் யூதர்கள் ஏற்படும். அதான் வார்த்தையை வாழ்வாக்கு அதை தமிழ மொழிபெயர்த்திருக்கேன். அப்போ நாம் வார்த்தைகளை வாழ்வாக்கணும், கிறிஸ்துவை வாழ்வாக்க. வார்த்தை என்றால் கிறிஸ்து இயேசு இல்லையா? அவர் வார்த்தையானார். அவரை நாம என்ன பண்ணணும்? நம் வாழ்வாக்கணும். யூதர்கள் யெகோவாகிய கடவுளுடைய வார்த்தைகளை வாழ்வாக்குறதுனால நடிச்சிருக்காங்க. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு சொன்ன அப்பா தந்தையே பிதாவேன்னு சொல்ற அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வு முறை பரிதாபமாகத்தான் இருக்கு. அதான் கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். அப்ப இதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த 6 பாடங்கள். இந்த 7வது பாடத்துல நம்ம என்ன பண்ணோம்? யூத குடும்பம் மட்டும் ஏன் இப்படி பேர் வச்சிருக்கு? படிப்புல ஏன் சிறந்திருக்காங்க? உலகத்திலே படிப்பில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பெரிய அறிவியலாளர்கள், மிக பெரும் பணக்காரர்கள், இப்படி நிறைய வகையில் அவர்கள் இருக்கு. அது கடவுளை பிடிச்சிருக்காங்க. இயேசுவை கொஞ்சம் ஓரம் கட்டுறதுனாலயோ இந்த இதனாலேயோ அவர்களுடைய என்ன சொல்லுவாங்க, மோசமான செயல்பாடுகளும் இருக்கு. அரசின் செயல்பாடுகள், சூழ்ச்சிகள் அதுவும் இருக்கு. ஆனா நம்மகிட்ட எதுவுமே இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த அவங்களுடைய அந்த நம்ம சொல்ற பழைய ஏற்பாடு ஜனக் அதை அவங்க இப்படிதான் பாக்குறாங்க. இதுல கடவுள் பேசின வார்த்தை இதெல்லாமே. இதெல்லாம் கடவுளால் பேசப்பட்ட வார்த்தை. அப்ப கடவுளால் பேசப்பட்ட வார்த்தையை கடவுளுடைய பிள்ளைகள் அதை உள்வாங்குகிறார்கள், கேட்கிறார்கள். தலைவர்கள், இறைவாக்குரைஞர்கள், அரசர்கள், ஆசாரியர்கள் இவங்க கடவுள்கிட்ட வார்த்தையை கேட்டு நமக்கு சொல்லி அதான் பார்க்கணும். அவங்க சொல்லப்பட்டதை அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எழுதி வைக்கிறாங்க. இறைவாக்கு இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற தீர்க்க தரிசன புக்கு எதுனா நம்ம கிட்ட பைபிள் தான். கடவுள் பேசின வார்த்தை பைபிள்ல எல்லாமே இருக்கு. பேசின வார்த்தை தான்.
திரும்பி என்ன புதுசா பேச போறாரு. எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. அதை பின்பற்ற வேண்டியது நம்ம கடமை. இதுல உறுதியா இருப்பார்கள் யூதர்கள். அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, 3வது பகுதி, இந்த வார்த்தையை வாழ்வாக்க அனுபவமாக்கணும். இதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை அனுபவித்து அதை நாம வாழ்க்கையில அதை செயல்படுத்தணும். ஏன் கொண்டு வரணும்னாக்க, கடவுள் என்னை சூழ்ந்திருக்கிறார் அப்படின்னா என்ன, கடவுளுடைய வார்த்தைகளால் நான் சூழப்பட்டிருக்கிறேன். கடவுள் வார்த்தை எனக்குள்ளேயே இருக்கு, எனக்கு வெளியே இருக்கு. அதை சாப்பிடுனாரு, வார்த்தைய சாப்பிட்டார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள அப்ப இயேசுவை சாப்பிடுகிறோம் திருவிருந்துல, சரிங்களா? அப்ப இதன் ஊடாக என்ன இருக்கு? நம்ம யூதர்கள் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்களுக்கு கடவுளுடைய பராமரிப்பு இருக்கு, எங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனால கடவுளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம். நாங்க வழி நடக்கல, கடவுள் தான் எங்களை வழி நடத்தினார். இதுல உறுதியா இருக்கும். பாருங்க, இதுவும் நமக்கு பொருத்தமானதுதான், கிறிஸ்தவனுக்கு பொருத்தமானது. ஆனா நமக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்கிறது? அப்ப அவர்களுடைய பெருமையை என்னன்னு, கடவுள் தான் பெருமை. ஒரு யூதர்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னாக்கா, உன் கடவுள் யார் அப்படின்னு கேட்டாக்கா, அவர் சொல்லுவார், கடவுள் மகா பரிசுத்தமும் சர்வ கடவுள். கடவுளுடைய 2 குவாலிபிகேஷன் ஒரே குவாலிபிகேஷன் தான் சொல்லுவாங்க யூதர். மற்றெல்லாம் தனித்தனியா சொல்லுவாங்க. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, என்னுடைய கடவுள் மா தூயவர், அனைத்து ஆற்றலும் பெற்றவர் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடைய குலம் எப்பேற்பட்ட குலம் அப்படின்னா, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட குலம் நாங்கள். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட குலத்தவர் நாங்கள். உங்கள் மக்கள் யார் அப்படி சொல்லி கேட்டாக்கா, என் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய இனம். கடவுளால் அது குடும்பம் என்னன்னா, என் குடும்பம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய இனம், பரிசுத்த இனம். சரி, நீ யார்ப்பா, உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்னாக்கா, நான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தூய்மைப்படுத்த அப்படின்ட்டு சொல்லு. அப்ப இது என்ன, அவன் கொடுக்கிற அவுட்கம் என்ன, என் ரிசல்ட் என்னன்னா, அவன் சொல்லுவான் பெருமையா, அதான் உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த மனுஷன் யூதர்களாகிய நான் தான் கடவுளால் அளவுக்கு அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்ட உண்மை. இதுக்கு உண்மை. யூத இனம் தான், ஒவ்வொரு தனித்தனி யூதர்களும் அளவுக்கு அதிகம் மற்ற எந்த தனி மனிதனை காட்டிலும் யூதர் தான், யூத பெண் தான் அளவில்லாத ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதம், அறிவில் அவங்க தான் டாப்பர், எல்லாத்தையும் டாப் மோஸ்ட். அப்போ கடவுளுக்கு முதல் இடத்தை அவன் கொடுக்குறான், வார்த்தைக்கு முதலிடம். அதனாலதான் இத்தனை 1000 ஆண்டு ஆனாலும் அவங்க கலந்து போயிடல, கொஞ்சம் மிக்ஸ் ஆகுற. ஆனா அவங்க இது என்ன இருக்கும், அந்த இதுக்குள்ள இருக்கும். இல்ல வேற்று இனத்தார் லவ் பண்ணிக்கதான் பண்ணா அவனை எப்படியாவது யூதனா மாத்துவாங்க. யூத திட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவன் யூதனாகவே மாற்றி விடுவார்கள். ஒன்று கலப்பு ஏற்பட்டாலும் இதை செய்வார்கள். இது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சொன்னால், அவர்கள் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட காலத்திலேயே அது ஏற்பட்டது. ஆனால் அதை சரியா பின்பற்றாததுனாலதான் சபாரியர்களை இவங்க வெறுத்தாங்க. ஏன், நாங்களும் வெளிநாட்டுல தான் இருந்தோம், நாங்களும் அப்படி கட்டாயப்படுத்தி கலப்பி நம்ம மாறினப்ப கூட நாங்க என்ன பண்ணோம், திரும்பவும் எங்களுடைய எதுக்குள்ள வந்துட்டோம். நாங்க அவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டோம். நீ இதே தேசத்துல இருக்க, நாங்க வெளி தேசம், இதே தேசத்துல இருக்க, நீ எல்லாம் என்ன பண்ற, நீ ஆஃப் பிரீடா இருக்க, ஃபுல் பிரீடுக்குள்ள கொண்டு வரல உடனே அப்படின்ட்டு. இதான் சமாரியர்கள் அவர் வெறுக்க காரணம். இதான் ஏன் சமாரியர்கள் தான் இதுதான். அது நியாயமா அநியாயமா அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஏசு சொல்லாத அநியாயம் அப்படின்றாரு. அடுத்தது, எபிரேயர் தங்கள் பிள்ளைகளை கருவிலேயே கடவுள்ல கொடுக்கணும். பின்னாடி படிக்கணும். இந்த தள்ளி அப்படிங்கிற ஜெபவசை கரு ஆன உடனே அந்த தாய் தன்னுடைய தள்ளி ஜெப வஸ்திரம் இயேசு போட்டிருப்பாரு இல்லைங்க, தோல்ல பெண்கள் போட்டிருப்பார், துப்பட்டா, ஜெப துப்பட்டா. அதை எடுத்து கணவனுடையதையும் மனைவி எடுத்து வயிற்றுல போட்டுக்கிட்டு, ஆதியிலே
கடவுள் வானங்களையும் பூமியையும் படைத்தார் அப்படின்ட்டு அந்த வசனத்தை வரிசகரமா சொல்லிட்டு வருவாங்க. காலையில, மதியானம், ராத்திரி 3 வேளையும் சொல்லுவாங்க. குறைஞ்சது 3 வேளை நாய் சொல்லுவாங்க. அதை கை வச்சுட்டு தகப்பன் என்ன பண்ணுவாரு, அவரா வந்துட்டு என்ன பண்ணுவாரு, 2 பேரும் கையை அடிச்சு அந்த தள்ளித்து மேல வச்சு, வயிற்றுல இருக்க தள்ளித்து மேல வச்சு சொல்லுவாங்க. சயின்டிபிக்கா இட்ஸ் ப்ரூவ்ட். நம்முடைய சத்தங்கள், நம்முடைய சந்தோஷங்கள் இதெல்லாம் வந்து கருவில் இருக்க குழந்தைக்கு அது மாதிரியான பாதிப்பு எதிர்மறை பாருங்க. கிறிஸ்தவ குடும்பத்தை காட்டிலும் யூத குடும்பங்கள் ஏன் கடவுளோடு நெருங்கி வாழ்கிறது, கடவுளுடைய ஆசிகளை ஏன் அது பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்ட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். அப்போ அவருடைய மையம் என்ன அப்படி சொல்லி பார்த்தாக்கா, குழந்தை கருவான உடனேயே அதை அவங்க என்ன பண்ணாக்கா, வயிற்றுல அந்த ஜப வஸ்திரம் அது தள்ளி அப்படின்னு அந்த ஜப வஸ்திரம் சும்மா முக்காடு போடுறதில்ல, அதுக்கு வந்து சிறிய கூடாரம் படிக்க போறோம். சிறிய கூடாரம், பெரிய கூடாரத்தை கடவுள் வசித்தார். அப்போ கடவுள் தூயவராய் எங்க முதல்ல என்டர் பண்ணுறதுனால யாரும் உள்ள போக முடியல. அவர் அளவுக்கு தூய்மை இல்லை, அதனாலதான் யாரும் போக முடியல. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் இருக்கணும்ன்றதுக்காக அந்த தள்ளி உருவாக்கப்பட்டது. அப்போ அது வந்து கடவுளுடைய வார்த்தையினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தையினால் சூழப்பட்டிருக்கிறேன். அந்த தள்ளித் என்பது கடவுளுடைய வார்த்தை. ஆனா அதை வயிற்றுல போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவோம்னா வசந்த சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஜெபிப்பாங்க. நான் கூட அந்த நாட்கள்ல வந்துட்டு இந்த சிஎஸ்ஐ ரெய்னில கல்யாணில இருக்கும்போது அங்க செய்தி கொடுக்க போவாங்க. கொஞ்ச காலம் அங்க வந்துட்டு ஒரு சில காலங்கள் அங்க நான் சாப்ளினா இருந்தேன். அப்ப சாப்பிள் சர்வீஸ்ல நான் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன், நர்சஸ்க்கு எல்லாம் சொல்லுவேன், நிறைய பிற இனத்து பெண்கள்லாம் வருவாங்க. குழந்தை பிறந்த உடனே நீங்க என்ன செய்யணும்னாக்கா, அந்த குழந்தை எடுத்து முதல் வார்த்தை இயேசு உண்மையில் அன்பா இருக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார், முதல் வார்த்தை அதை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வாங்க. அவ்வளவுதான் கடவுள் இயேசுவை குறித்த வார்த்தை முதல்ல நீங்க போடுங்க. அந்த குழந்தை காதுல முதல்ல கேட்கிற வார்த்தை இதுவா இருக்கு. எனக்கு எப்படி அது வந்ததுனாக்கா இதுல இருந்து வந்ததுதான். காலையில எழுந்த உடனே வயிற்றுல கை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுங்க. முடிஞ்சவனுக்கு சில்ட்ரன் சாங், சண்டே ஸ்கூல் பாட்டு பாடுங்க. இல்லையா, பெரியவங்க பாட்டெல்லாம் பாடாதீங்க, பிள்ளைகளுக்கு புரியும். சின்ன பிள்ளைகள் பாட்டு முக்கியமா அந்த காலத்து விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்ல எல்லாம் சின்ன பிள்ளைகள் பாட்டின பார்த்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் எல்லாமே பெரியவங்களாவே பாடுறாங்க. விபிஎஸ் பாட்டெல்லாம் பெரியவங்க பாடுறாங்க, சில்ட்ரன்ஸ் சாங்லாம் பெரியவங்க பாடுறாங்க. அவங்களே பாடுற மாதிரி அந்த பாட்டு கேட்கட்டும். அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கணவன் பண்ணி வசனங்களை சொல்லுங்க. முக்கியமா இயேசுவை குறித்து சொல்லுங்க. முக்கியமாக இயேசுவின் பிறப்பிலிருந்து சொல்லுங்க. இவரை பெற்றார் அதெல்லாம் எடுத்துருங்க. இயேசுடைய சரித்திரம் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுங்க. யோசேப்பை எப்படி கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்தா, யோசேப்பு மரியாதைக்கு எப்படி கடவுளுடைய வார்த்தை வந்து இப்படியே சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி படுக்க சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லுங்க, கை வச்சுட்டே சொல்லுங்க 2 பேரும். அப்படிதான் இருந்தாரு. கிறிஸ்தவ கல்வி அதுதான். அதனால்தான் அந்த நாட்கள்ல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கிருபஜபம் இருந்து ஒரு நாள் வசனம் சொல்றது, காலையில ஒரு வசனம் சொன்னாதான் காஃபி டீ கொடுப்பாங்க. அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வசனம் சொல்லணும். சின்ன பிள்ளைங்க வசனத்தை ஒரு வசனம் மனப்பாடமா சொல்லிடும். கொஞ்சம் பெரிய பிள்ளைகிட்ட அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னுட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இது சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அவங்களே புரிஞ்சுட்டு சொல்ற வசனம் இப்படி சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளா தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுது, நான் அந்த மாதிரி இல்லை, நான் அப்படி மாறுவேன். இதான் வளர்ச்சி. கிறிஸ்தவ கல்வி வளரும் கல்வியாக குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கும். அது அந்த நாட்கள் கிறிஸ்தவ குடும்பம் எல்லாம் நல்லா வளர்ச்சி பெற்றது. ஒவ்வொரு குடும்பங்கள் திருச்சபையை கட்டும் அந்த காலத்துல. இன்னைக்கு வெறுமனே காணிக்கை கொடுத்துறாங்க, பணத்தை கொடுத்துறாங்க. அந்த காலத்துல குடும்பமே போய் உட்காருவாங்க, வாங்கின இடத்துல போய் உட்காருவாங்க, சாப்பாடு கட்டிட்டு போவாங்க, இந்த பள்ளத்தோட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திருச்சபை ஒன்றித்திருந்தார்கள் கிறிஸ்தவங்கள்.
ஆனா இன்றைக்கு ஒன்றித்து இருக்கிறாங்க. எப்படியாவது அவரோட ஃபைனல் இது என்ன, யூதர்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு கோயிலை கட்டி. அப்ப இதை மையப்படுத்தித்தான் அவர்கள் குடும்பத்தை வளர்த்தார்கள், குடும்பத்தை வளர்த்தெடுத்தார்கள். அப்ப இந்த யூத குடும்ப பிள்ளைகளுக்கு பைபிள்ல இருந்துட்டு என்ன சொல்லுவானா, அறிந்து கொள்ள வைப்பார்கள். இந்த அறிதல் புரிதல் இது ரொம்ப முக்கியம் யூதர்களுக்கு. குழந்தையினுடைய 0 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அம்மா குழந்தைகளுக்கு கடவுளை குறித்த அறிதலை சொல்லுவாங்க. அம்மா மூலமாக குழந்தை அறிந்து கொள்ளும், கடவுளை அறிந்து கொள்ளும், கடவுளுடைய அரும்பெரும் செயல்களை அறிந்து கொள்ளும். அப்போஸ்தலர் 2ல சொல்றாங்க இல்லையா, 14ஆம் வசனம் 11. இவர்கள்லாம் கடவுளுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். இது எப்படி? வேற்று மொழிகள்ல அவங்க என்ன பேச புரிஞ்சுது அவங்களுக்கு. வேற்று மொழிகள்ல எல்லாரும் என்ன பேச, கடவுளுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. வேற வேற மொழிகள்ல நிறைய மகத்துவங்களை பேசுறாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ 0 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் அம்மா மூலமாக ஒரு குழந்தை இல்லையா கடவுளை அறிந்து கொள்ளுகிறது. கடவுள் யார் அப்படி அறிந்து, அம்மா அப்பா யார், உறவுகளை அறிந்து, இதெல்லாம் அறிந்து கொள்ள. இதான் உங்க அப்பா, இதான் உங்க அத்தை, இதான் உங்க மாமா, இல்ல இவங்கதான் மாமி, இவங்க மாமா, இவங்க பெரியப்பா பெரியம்மா, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது எந்த குலம், அப்பெல்லாம் அந்த குலம் இந்த அப்பதான் இல்லை. 12 குலம் பிறகு வந்த காலத்துல அந்த அங்க அங்க எங்கெல்லாம் வளர்ச்சி ஏற்ப அந்த வளர்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க. 12 குலம். நம்ம எந்த குலத்தை சேர்ந்தோம், நம்முடைய குலத்தினுடைய முக்கியத்துவத்தை கடவுள் எப்படி கொடுத்தார் இல்லையா? இதை அம்மா மூலமா குழந்தைகள் பைபிளை அறிந்து கொள்ளும், கடவுளை அறிந்து. 6 வயசுல அப்பாவோட டியூட்டி. 6ல இருந்து 12 வயசு வரைக்கும் அல்லது 13 வயசு அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா புரிந்து கொள்ள வைப்பார் வசனம். இத வசனம் செய்திக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு அதை புரிய வைப்பது அப்பாவுடைய. அடுத்து அப்பா என்ன சொல்லுவாரு, என்னென்ன சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. யூதர்களுக்கு இன்று வரைக்கும் அது இருக்கும், பைபிள்ல இருக்குது. அது முதல்ல என்ன, நம்முடைய கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ள வைப்பாங்க. அடுத்தது என்ன சொல்ல, அவருக்கு ஒரு நீச்சல் சொல்லி கொடுக்கணும். நீச்சல் தெரியாத யூத பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. ஏன் நீச்சல் சொல்லி கொடுப்பானா, அதுல ஒரு கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. யூத கல்வி, கிறிஸ்தவ கலை, யூத கல்வி. நீ இந்த இதுல நல்லா நீ நீச்சல் அடிக்கிறல்ல, நீ முழுகாம இருக்கிறல்ல. ஆனா அந்த காலங்களில எகிப்துல இருந்து வரும் பொழுது இல்லையா, ஃபுல்லா தண்ணி இருந்தது. நாங்க நீச்சல் அடிக்காம நாங்க நடந்து வந்தோம். கடவுளுடைய அரும்பெரும் செயல் இதான். நம்முடைய கடவுள் அப்பேற்பட்ட சகல வல்லமை புரிந்தவர், மகா பரிசுத்தர், சகல வல்லவர் என்பதை சொல்றதுக்காக நீச்சல். நீ நீச்சல் அடிக்கும் போதெல்லாம் அது நினைவுக்கு கடவுள் கூட இருக்கு, வழி நடத்துறவர் அப்படின்னு புரிய வைப்பான். அடுத்தது என்ன புரிய செய்வாங்கன்னாக்கா, ஒரு தொழிலை கற்றுக் கொடுப்பாங்க. ஆணாக பெண்ணாக தொழில் முக்கியம். இந்த யூதர்கள தொழில்கள்ல சிறந்து விளங்குறாங்க உலகத்தோம்னா இதான் காரணம். பெண்களுக்கு தொழில், பெண்களை நூல் நூற்பாங்க, திராட்சை பிழிவாங்க, எண்ணெய் பிழிவாங்க, எல்லாம். இதுதான் ஒவ்வொரு வருஷத்துலயும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் உலகத்தை சகல தேசத்துல வர்றவங்க பஸ்கா பண்டிகையும் இது பண்ணுவாங்க. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் தங்கள் தங்கள் தேசங்கள்ல போய் வியாபாரம் செய்ய, ஒரு வியாபாரத்தை சொல்லி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கு. அப்போ அறிவுல எல்லா எல்லா விஷயத்திலையும் இருக்கிறதுக்கு அப்பா சொல்லி 12, 13 வயசு வரைக்கும் இதை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த அறிதலை அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிடுறாங்க, பைபிள்ல இருந்து, பழைய ஏற்பாட்டுல இருந்து. புரிதலை அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிடுறாங்க, தொழில் கத்துக்கிடுறாங்க, நீச்சலை கத்துக்கிடுறாங்க. அடுத்தது 12, 13 வயசுல இவங்க தாங்களே அனுபவிப்பார். அப்பாவுடைய உதவி தேவையில்லை, அம்மாவோட உதவி எனக்கு தேவையில்லை. இவங்களே, ஏன்னா 12 வயசுக்குள்ள 5 ஆகமத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க பிள்ளைங்க. அந்த 5 ஆகமங்களை மனப்பாடமா சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன அர்த்தம், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு 12 வயசு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து செஞ்சார். ஆதாரம் இயேசு கிறிஸ்து. 12 வயசுல யூத பிள்ளைக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கிற, இவ்வளவுதான் ஞானம் இருக்குன்னா, இயேசு சாமிக்கு அதுக்கு மேல எக்ஸஸா இருக்கலாம் இல்லையா? பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் அவங்ககிட்ட எல்லாம் பேசுறாரு.
ஒரு வல்லுநர்கிட்ட சாதாரண பேச முடியாது யாருமே. ஏன்னா அது ஒரு பெரிய அவர்கிட்ட போய் பேசுறாரு, வாய்ப்புல கை வச்சுட்டு விடுவாங்க. ஆனா இயேசு பேசுறாரு. இயேசு நிறைய வசனங்களை பத்தி பேசுறாரு. இயேசு அப்பவே பேசியிருப்பாரு. இத பைபிள் அப்படி போட்டிருக்க, கணக்குல அடி போட்டிருக்கிற, இவங்களாம் இப்படி பண்றாங்களே, ஏமாத்துறாங்களே, அவங்க கடவுள் இப்படிதானே பலி செலுத்துறாரு, இவங்க இப்படி ஏமாத்துறாங்களே, இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் அனுபவம் ஆகுது. அவ பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறாங்க? அனுபவம், நிறைய அனுபவம் அவர்களுக்கு வந்துடுது. அறிதல், புரிதல், அனுபவம். இந்த அனுபவம் வந்த உடனே அவங்க என்ன பண்ண அப்படியே வளர்கிறார்கள், வாலிபரா திருமணமாகிறாங்க. என்ன பண்றாங்க, திரும்பியும் அடுத்த சைக்கிளுக்கு வராங்க. அன்பு அதிகமா கடவுள் மேல இருக்கிறதுனால திருமணமானவன குடும்பத்துல அன்பு, பிள்ளைகள் மேல பிறந்த குழந்தைகளுக்கு திரும்ப அறிதல், புரிதல், அனுபவம் அதை அறிவிக்கிறார். இந்த காலத்தை மெசியாவுக்காக காத்திருக்கிறார். நாம் இயேசு வருகையை காத்திருக்கிறது. அப்போ கடவுள் இப்படித்தான் அவர்கள் யூதர்களை எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் டாப்ல வச்சுக்காரு. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாது. ஆதியாம் 12:3 12 நீ ஆசீர்வாதமாயிரு, உன் வழியா உலகத்துல எல்லாரும் ஆசீர்வாதம். அதை மட்டும் அவங்க செய்யல. நாங்க மட்டும் தான் ஆசீர்வாதம். உலகத்துல என் வழியா யாரும் ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதம். நாங்க தான் உலகத்துக்கு பெரிய பெரிய கல்வி எல்லாம் கொடுத்தோம், சிந்திக்கிற எல்லாம் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். நிறைய நாங்க கண்டுபிடிப்புகள், உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் நாங்கள் கண்டுபிடித்தோம். பேங்கிங் சிஸ்டத்தை நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். இதான் எங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமே தவிர கடவுள் வழியாக உலக ஆசீர்வாதத்தை நாங்க அவங்களோட பங்கு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு மட்டும்தான். அப்ப அவங்க என்ன சொல்றாரு, கடவுள் வழியான ஆசீர்வாதம் இயேசுவை அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார். அதான் இயேசு அதை செய்யறார். ஒரு யூதராயிருந்து அந்த அவர் கொடுத்த வாக்குறுதியை இவர் செய்கிறார். கடவுளின் வழியாக இயேசு நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார். மீட்பு பெறுவது ஆசீர்வாதம். உலகத்தில் அனைவரும் ஆசீர்வாதம் பெறுதான் இயேசு வழியாக. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப இது எப்ப நடக்குதுன்னா, இந்த அனுபவம்ன்றது இந்த பார் மித்வா அப்படின்னு. பார்னா மகன், பேட்னா மகள். எபிரேயத்துல மித்வா என்று சொன்னால் இறை ஒப்படைப்பு. நம்ம பிள்ளைகளை இறை ஒப்படைப்பு செய்ய இல்லைங்களா? அதுதான் இண்டிபெண்டன்ஸ் சபையில எல்லாம் அவனுக்கு பேப்டிசம், குழந்தைக்கு பேப்டிசம் பேசணும், பிரதிஷ்டை பண்ணுங்க. பிரதிஷ்டை அது இறை ஒப்படைப்பு, கடவுளோட ஒப்படைக்கப்படும். அது 12 வயதுல அவர்கள் அதை அது 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 ஒரு ஒரு கிராஜுவேஷன் மாதிரி அடுத்த நிலைக்கு போகுது. அப்பதான் இவனுக்கு சொந்தமா ஒரு ஒரு தள்ளித்து கிடைக்கும். அது வரைக்கும் அப்பாவுடைய தள்ளித்து, அம்மாவோட தள்ளித்து தான். அம்மா சொல்லும்போது கொஞ்சம் வளர்ந்தோட தள்ளித்த எடுத்து தான் மேலையும் பிள்ளை மேலையும் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லும்போது அவருடைய தள்ளித்திட்டு பிள்ளை விளை வச்சு அப்படின்னா, இதுவரை என் மூலமாக அம்மா மூலம் நீ அறிந்து கொண்டாய், அம்மாவுடைய வார்த்தை இந்த தள்ளி மூலமாக, அப்பாவாக என்னுடைய வார்த்தை தள்ளி மூலம் நீ புரிந்து கொண்டாய். இனி எங்க தள்ளி உனக்கு தேவையில்லை. உனக்கே தனியா ஜப வஸ்திரம் கிடைக்கும். நீ தனியா கடவுளோட கூட அனுபவிப்பா. இதை பத்தி சொல்ற 91ஆம் சங்கீதம், சாம் ஆஃப் பார் மித்வா அப்படின்னு பேர். அது 91ஆம் சங்கீதம். இன்னைக்கு கண்டதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம், பயப்படுறதுக்கு பயன்படுத்துறோம். இதெல்லாம் இருக்கு, பின்னாடி பார்ப்போம் முடிச்சு. அப்ப இதுதான் அந்த தள்ளி இந்த நீழல் மரத்துல ஜபவஸ்திரம், சிறிய கூடாரம், பெரிய கூடாரம் கீழே பார்க்கறது. ஆனா அந்த கூடாரத்துல எல்லாரும் போக முடியாது. ஆசாரியர்கள் தான் போகணும். மகா பிரதான ஆசிரியர் உள்ள வரைக்கும் போகலாம். லேவியர்கள் முன்னாடி வரைக்கும் போகணும். ஆனா எல்லாரும் போகிறது அங்க போறதா இயேசு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, கடவுளுடைய வார்த்தை இதுல இருக்குது, அதனாலதான் அது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. அதை தொட்டா கீழே விழுந்துருவாங்க. அந்த இது என்னது, அந்த அந்த உடன்படிக்கை பெட்டி, அதுக்குள்ள இருக்க உடன்படிக்கை பெட்டி, கடவுள் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கை அப்போ இந்த இந்த கூடார பண்டிகையில என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா,
கூடாரம் அமைப்பாங்க. கூடாரம் அமைச்சுக்கிட்டு இந்த தள்ளித்த ஒரு கூடாரம் வச்சு இல்லைன்னா பயணத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூடாரத்தை வச்சு ஜெயிப்பாங்க. அந்த ஜெப தலையில போட்டு ஜெயிப்பாங்க. அப்படின்னா என் வாழ்வு என்பது கடவுளால் மட்டுமே நிர்ணயம் பண்ணப்படுகிறது. இத கிறிஸ்தவர்கள் இதை செய்தார்கள். 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கடவுளுடைய வார்த்தை ஊடாக மட்டும்தான் என் பிள்ளைகள், என்னோட பேர பிள்ளைகள், மருமக்கள், சன்னதி எல்லாம் அப்படிதான். எனக்கு அது இல்லாம போயிடுது. வார்த்தையை வாழ்வாக்கும் முயற்சி இல்லையா? இதை எல்லாரும் இதை என்ன பண்ணுவாங்க? அந்த 12 வயசுல அவர் என்ன பண்ணுவாரு? இல்ல கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் சரியா முதல்ல அம்மாவை கூப்பிட்டு கேட்பாரு அவரு. அவன் பிள்ளைக்கு 5 வயசு வரைக்கும் 5 ஆகமற்ற மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன். அந்த வசனத்தை தெரிஞ்சுக்க வச்சியா? தெரிஞ்சுக்க வச்சு அப்பா கூட நீ இந்த 6ல இருந்து 12 வயசு வரைக்கும் அந்த வசனங்களை புரிஞ்சுக்கிற சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னுவாரு. அடுத்த வருஷம் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தியா? ஆமா, இந்த தொழிலை கொடுத்தேன், அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தேன். இந்த பிள்ளைக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்தியா? கற்றுக் கொடுத்தேன். இதுதான் இப்போ வந்துட்டு அம்மா அப்பாட்ட கேள்வி கேட்கறது மெயின் நெஞ்சு வருஷம். பிள்ளையை இப்படிலாம் வளர்ப்பீர்களா, வளர்க்க போகிறீர்களா? இது அடிப்படையில தான் அதெல்லாம் வரும். அடுத்து அந்த பிள்ளைகிட்ட கேட்பாங்க. கேட்ட உடனே இப்ப அந்த பிள்ளைய பார்மிக்ஷுவா அது அந்த நடந்த உடனே அவனுக்குன்னு ஒரு தள்ளித்தை கொடுப்பாங்க. தள்ளித்தை அவருக்கு என்று கொடுத்துருவாங்க. இப்ப அவர்னா இந்த தள்ளித்தை வச்சு தான் பண்ணுவார். இந்த தள்ளி சாகுற வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் பின்னாடி படிக்க போறோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு எது அப்படின்னா இயேசுதான். இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு கூடாரம். இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம், வழிநடத்தல். இதெல்லாம் நமக்கு நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அத நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு சொல்றாரு இல்லையா? தனியா போய் ஜெபம் பண்ணு, மனம் திறந்து ஜெபம் பண்ணு, மாய்மாலம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க, மத்தவங்க ஜெபம் பண்ணாங்க, யூதர்கள் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணாங்க. யூதர் ஜெபம் எல்லாம் மாறிடுச்சு இல்லையா? தெரு ஓரத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. ட்ரம்பட் வாசிப்பாரு. ட்ரம்பட் ஒரு யூதர், ஒரு பரிசேயர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஜெபம் பண்ண போறாரு. எல்லாம் வந்து நிப்பாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அவருக்கு. அதே போல அவர் இது கொடுக்குறாரு. ஏதாவது ஜனங்களுக்கெல்லாம் தர்மம் செய்யறார் அப்படின்னா அதை ஊதுவாங்க. ஊதுற உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெள்ளா வரிசையில் நிற்பாங்க. இவர் வந்து காசு போடுவார். போட்டதை வாங்கி அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போவார். அப்படின்னா என்ன? நான் காசு கொடுக்க எனக்கு ஆசீர்வதிச்சுட்டு போ. இதுதான் இயேசு சொல்றாரு. நீ இடது கை செய்து வலது கை அவரை போல் செய்யாதீர்கள், அவரை போல் செய். இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. நீ இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நீ ஜெபத்தை இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? வீண் வார்த்தைகள் அனுப்புற. தேவையில்லாதது, அறியாதது, புரியாத வார்த்தைகள் பேசுறது. அடிக்கடி சொல்றதுதான். கருத்தில்லாத ஜெபம், புரியாத ஜெபம். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நல்வொழுங்கோடும் கிரமத்தோடும் பக்தி விதித்தே உண்டாக்க கடவுளுடைய நாம மையப்படுது. 7 நடக்கணும். நம்ம ஜெபித்தாலும், நாம் செய்தி கொடுத்தாலும், பாட்டு பாடுனா கூட சரி, இது நடக்கணும். ஏன்னா இயேசு பவுலும் அதான் சொல்றாங்க. அப்ப அதிக வசனத்துல அனுப்புறாங்க. கருத்தில்லாம ஜெபம் பண்றாங்க. அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் 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 இருக்கு. கருத்து இருக்கு. என்ன கருத்து இருக்கு அதுல? திராட்சை தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். இது கருத்தா? இது இயேசு ஆவியோடும் உண்மையோடும்ன்றாரு. பவுல் ஆவியோடும் கருத்தோடுன்றாரு. பாடுனாலும் சரி, எது செஞ்சாலும் செய்வேன்றாரு. நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் செய்ய மாட்டேன்? நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இருக்கிற பாஸ்டருங்க சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் அறியாமை இருக்கு. அப்ப நம்ம அறிந்து கொள்ளுதலுக்குள்ள வரும். அப்பத்துக்காக ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் வந்துட்டு இந்த அப்பத்துல பங்கு கொள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்குறே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு சொன்னா போதும், ஒரு லைன். இன்னொருத்த என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, இதுல கலந்து கொள்ள தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி உம்முடைய சரீரத்தோட என்ன சேர்க்க வச்ச ஸ்தோத்திரம். ஒரு வரி, அதான் ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல, ஆண்டவரை எனக்காக தான் இது பிற்கப்பட்டது ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக இதுதான் சொல்லணும். அப்பத்துக்கு ஸ்தோத்திரம்னா இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் நிறைய சொல்லணும். இதுதான் கருத்து. அப்ப யூதர்கள் ஆரம்பத்துல கருத்தோடு ஜெபித்தார்கள். பிற்காலத்தில் அது இல்லாமல் போயிட்டு, அதனால இயேசு சொல்றாரு,
அவங்கள போல நீங்களும் மாறிடாதீங்க. யூதர்கள் மாறிவிட்டார்கள், நீங்க மாறாதீங்க அப்படின்னு இயேசு சொல்றார். நீ ரொம்ப பேசினாக்கா, ரொம்ப ஒரு ஜெப குறிப்பு சொன்னோடாக்கா, அது ஜெப குறிப்பு ஹிஸ்டரியே சொல்லுவாரு. ஏன் ஒரு குறிப்பை சொல்ல தெரியாதா? அடுத்தது அந்த குறிப்புக்கு ஏத்த வசனத்தை சொல்ல பழகணும். யூதர்கள் வசனத்தை சொல்லுவாங்க. இப்படி சொன்னீரே, இப்படி பேசினீரே, இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவங்க உரிமை கொண்டாடுவாங்க. அப்போ வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். எந்த ஜெப குறிப்புக்கு ஏத்த வசனங்கள் இருக்கு, அது சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாங்களாம் அப்படிதான். எங்க எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் அப்படிதான். என் தங்கச்சிகள், தம்பி, அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ண ஒரு சின்ன ஜெப குறிப்பு அதுக்கேத்த வசனத்தை சொல்லி ஒரு சிறிய ஜெபம். ஒவ்வொரு ஜெபக்குறி ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லவியை பாடிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன ஜெப குறிப்புன்றத மறந்து போயிட்டு சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு காவடத்துல வருகிறோம் ஆண்டவரை இது நிறைவேற்றும் சொல்லி முடிச்சா இனி என்ன ஜெப குறிப்பு? பாஸ்டர் ஃபெலோஷிப்ல இதான் நடக்குது. அப்ப கிறிஸ்தவ கல்வி இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வருது. குடும்பத்துல வருது, தனிப்பட்ட வாழ்க்கையில வருது, ஊழியங்கள்ல வருது, எல்லாவற்றிலும் வருது. அப்படி வெளி வேஷக்காரனை போல இருக்காத அப்படிங்கிறாரு. அப்போ இவர் எப்போ பாதிக்கப்படுறாங்களோ அப்போ வெளி வேஷத்தை கலைஞ்சிடுவாங்க யூதர்கள். எப்படா கடவுள்கிட்ட வெளியில போறாங்களோ அவங்க பெரிய பாதிப்பு ஏற்படும். அடிமைகளை அவங்க நோய் பிடிச்சிடும் அவங்களுக்கு. பஞ்சத்துல இருப்பாங்க, கொள்ள நோய் வரும். அவங்க திரும்ப செட்ரைட் ஆகுவாங்க. நாம செட்ரைட் ஆகத்தான் பரிசுத்த ஆவியை அவரை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு. அப்ப இந்த தள்ளி என்பது ஜெபம் வஸ்திரம் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளடக்கி நான் கடவுளோடு பேசுவேன், கடவுளை ஆடுவேன், கடவுளுக்கு நன்றி சொல்வேன், கடவுளை புகழ்வேன். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என் தேவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். இதுதான் இந்த தள்ளி அப்படிங்கிற இந்த ஜெப வஸ்திரத்துக்கு பெயர். அப்ப என்ன அர்த்தம்? கடவுளுடைய வார்த்தை என்னை சூழ்ந்திருக்கு. அதுக்கு அடையாளம் இந்த தள்ளி. அடையாளம் தான். அதுவே வார்த்தை அல்ல, அது ஒரு அடையாளம். அப்பம் என்பது ஒரு அடையாளம். இயேசுவின் உடல் பிற்கப்படுறதுக்கு, உடைக்கப்படுறது, கிழிக்கப்படுறதுக்கு அப்பம் ஒரு அடையாளம். திராட்சை ரசம் ஒரு அடையாளம். அப்ப தள்ளித் என்பது அவருக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அவர் எப்படி இருக்கார்கள்? தங்கள் உதடுகளினால் இல்லாத உதட்டில் இருந்து சொல்லாமல் உள்ளத்தில் இருந்து. ஏன்னா உதட்டிலிருந்து சொன்னார், உள்ளத்தை சொல்லன்னு சொல்லிட்டு ஏசாயா சொன்னார். இயேசு தான் சொல்றாரு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? உள்ளத்திலிருந்து தான் சொல்றோம். எதுவா இருந்தாலும் உதட்டிலிருந்து. பிசாசை பிரியப்படுத்தல, கடவுளை பிரியப்படுத்த என்பது முக்கியம். அப்ப அதுல வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல இந்த அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இத ஒரு ஒரு 6 அடையாளங்கள் பைபிளை மையப்படுத்தி 6 அடையாளங்கள் பைபிள்ல இருந்தே எடுக்கப்பட்ட அடையாளங்கள். பழைய ஏற்பாடு ஒண்ணு கிப்பா. கிப்பானாக்கா யூத ஆண்கள் போடுற சின்ன குல்லா இங்க போடுவாங்க. ஸ்கல் இது சொல்லுவாங்க. அடுத்து டெஃப்லின் அப்படின்னு. டெஃப்லின் அப்படின்னாக்கா என்ன? நெற்றியிலையோ கையிலையோ கட்டி இருக்க தாயத்து மாதிரி கட்டி இருக்கிற ஒரு பைபிள் இருக்கு. அடுத்தது தள்ளீத் போட்டிருக்கு. அது தள்ளீத்துல இருக்க தொங்கல் 4 மணில இந்த மாதிரி தொங்கல் இருக்கும். சிட் சிட் இந்த ஜிட் சிட்டை தான் பிடிச்சாங்க அப்படின்னு ஜூவிஷ் கிறிஸ்டியன் ரபிங்க சொல்லுவாங்க. இயேசு கிட்ட அந்த 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 நீண்ட நாள் உதிர போக்குடா கஷ்டப்பட்ட அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லையா இயேசு தொடர்ல இயேசுட்ட பேசுற இயேசுடைய இந்த இந்த தள்ளித்துடைய நுனி வஸ்திரத்தின் ஓரத்தை நுனியை தொட்டால் சுகமாக நம்பிக்கை. ஏனென்றால் அது ஏன் அவங்கட்டாக்கா அது 5 ஆகமம். அது பின்னாடி பார்க்க போறோம். அந்த அந்த ஜிட் என்னன்னா 5 ஆகமத்துக்குரிய யூதருக்கு 5 ஆகமம் தான் இருதயம். அதை குறிக்கிறது. அடுத்து தஹியா. தஹியா யாருன்னா யூத ரபிகள். இப்ப கொஞ்சம் மாடர்னா இருக்கிறது. ஒரு 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 700 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி போட ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த இதுதான். ஜிட்ஸிட்னு பாத்தீங்களா, அவர் கீழே இடுப்புல தொங்குது பாத்தீங்களா, தள்ளித் இல்லாத நேரத்தில் ஜிட்ஸிட் மட்டும் தனியா வச்சிருப்பாங்க. ஒண்ணு இடுப்புல கட் போட்டுருப்பாங்க. அதை படிக்கும் பொழுது இல்லையா அவங்க அதை போட்டுட்டு தான் படிப்பாங்க. தலையில அதை போட்டு
அதை பாருங்க 5 முடிச்சு இருக்கும். ஒவ்வொன்றும் ஆதியாகமம், யாத்ராம், லேவிராம், என்னா உபாகம் 5 ஆகமம் இருக்கும். 4 முனையில் எடுத்து தொங்கும் அந்த ஜெப வருஷம். அப்படின்னா என்ன? யூதர்களுக்கு அந்த காலத்துல 4 திசைகள், 8 திசை, 16 திசை, 36 திசை, இப்படி இப்பெல்லாம் திசைகள் நிறைய பகுக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் அந்த காலத்துல 4 எந்த திக்கில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை நீ விட்டுடாத, அந்த 5 ஆகமத்தை விட்டுடாத, அதான் உன்னை பாதுகாக்கும் என்பதற்காக அது. அப்ப இது என்ன பண்ணுது? இஸ்ராயேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கடவுள் ஒருவரே, அவருடைய முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலம். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க 6, 7, 8 வசனம் புரிஞ்சுக்கணும்னா இது புரிஞ்சாதான் புரியும் ஏன் அதை சொன்னாரு அப்படின்ட்டு. இது நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? உபாகம் 11, 18, 20 பின்னாடி வரும். அதை பார்த்து உன் இருதயத்துல இருக்கணும், உன் உதத்துல இருக்கக்கூடாது. அவளுடைய பிள்ளைகளுக்கு போதியில கருத்தாய் போதி. நீ வீழ்ச்சி இருக்கிற எல்லா நிலைகள்ல என்ன வீழ்ச்சி இருப்பாங்க? வீழ்ச்சிட்டு படுத்துட்டு இருக்கிற, வீழ்ச்சிட்டு எழுந்து உட்கார்ற, வீழ்ச்சிட்டு நடக்கிற, வீழ்ச்சிட்டு ஓடுற, வீழ்ச்சிட்டு படுக்கிற, திரும்ப எல்லா நிலைகளிலும் பிள்ளைகளுக்கு இதை பத்தி சொல்லிட்டே இரு. 5 ஆகமத்தை பத்தி சொல்லிட்டு வேலையை குறித்து பேசு அப்படின்னு சொல்லி. அதை என்ன பண்ணமா? உன்னுடைய கையில அந்த கட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெட்டி, நெத்தியில இருக்கிறது ஒரு பெட்டி, அதான் கண்களுக்கு நடுவே ஞாபக குறி. அதை சின்னதா எழுதி, இதை யூத ரவிகள் தான் செய்வாங்க. யூத ரவிகளே இவங்க மட்டும்தான் செய்வாங்க. இதை செய்யறது ஒரு 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 சதுரமான ஒரு பெட்டி, அதுக்குள்ள இருக்கும் இந்த வசனங்கள். சும்மா போடுற வசனம், அதுக்குள்ள என்ன வசனம் இருக்கு அதுவும் இருக்கு. இதுதான் டெஃப்லின். ஆணும் சரி பெண்ணும் சரி இல்லையா, அதை கையில கட்டியா வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு. அதை கட்டிக்கவும். அப்ப இது அந்த வசனம் முக்கியம். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க முழு மனசோடு இந்த 5 ஆகமத்தை நாங்கள் பின்பற்றினால் எங்களுக்கு அளவற்ற ஆசிரியர். நாங்கள் மீறி தவறு செய்தால் திரும்ப கடவுள்கிட்ட ஓடி வந்துட்டா எனக்கு ஆசீர்வாதம். நான் முழுமையா இருந்தேன். அப்ப இத சொல்றாரு. இத சொன்னதை இயேசு அப்பா இப்படி சொல்லியிருக்காரு, பிதாவாகிய கடவுள் இப்படி சொல்லியிருக்காருன்னு மார்க்ல இவர் எழுதுறார். இயேசு எழுதுறார். இயேசு சொல்றார், அத மார்க் எழுதுறார். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலம். இது ஒரு பெரிய பகுதி. ஏற்கனவே ஒரு முறை இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். திரும்பி வேணும்னா கேளுங்க, குழுவுல கேளுங்க, இதை விளக்குறேன். அப்ப இதுல முக்கியமான எது தெரியுமா? இதுல ஒரு 7 வார்த்தை இருக்கு. 7 வார்த்தையில முக்கியமான வார்த்தை நம்ம எதையோ சொல்லுவோம். எது முக்கியம்? அந்த முழுன்ற ஒண்ணுதான் முக்கியம். ஏன்னா இங்கதான் கடவுள் படைத்த படைப்புல அந்த மனுஷன் தவற விட்டான். பாரு, அவங்க முழுசா எனக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது. இன்னைக்கு முழுசா கொடுக்கிறதுனால்தான் அவங்க அன்னைக்கு விழுந்து விட்டார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் விழுந்து விடுவதற்கு காரணம் என்ன? முழுசா கொடுக்கல. இது வேற பாடம். தனியா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். வேணா கேள்வி கேளுங்க, இதுல போடலாம். ஞாபகம். அப்போ உங்க சுய அதிகாரம், சுய சித்தம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முழுசா இருக்குது. முழுசா என்கிட்ட கொடுத்துரு, அரைகுறையா எடுத்து வச்சுக்காத, எல்லாத்தையும் என்ன கொடுத்துரு. என்கிட்ட கொடுத்தா உனக்கு பாதுகாப்பு, என்கிட்ட கொடுக்கலன்னா உனக்கு கஷ்டம். அதுக்காக சொல்றாரு. இதைத்தான் அங்க இருந்து இயேசு எடுத்து பயன்படுத்துகிறார். அடுத்து இதெல்லாம் நீங்க படிச்ச கிப்ளின் இல்லையா? கிப்பானா என்ன? ஒரு பையா பன்மையில சொல்லப்படாத படிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. தள்ளித்துனா என்ன இல்லைங்களா? அப்ப இந்த கிப்பா, தள்ளி, இதெல்லாம் எப்படி செய்வாங்க? இதெல்லாம் என்ன 18:38 நீ இஸ்ரேல் குறித்து பேசி அவர்கள் தங்கள் தலைமையிலிருந்து தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில், என்ன வஸ்திரம்? ஜெப வஸ்திரங்கள், தள்ளீத்தின் ஓரங்களில், ஈப்ரு இதுல அப்படித்தான் இருக்கும், ஓரங்கள்ல தொங்கல்களை உண்டாக்கி, ஓரத்தில் இளநூல் அதுல இருக்கும். ஏன் இளநூல் அப்படின்றது பார்க்கணும். அந்த புக்ல இருக்கும், அது துணியில இருக்கும் இல்லையா?
4 ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பாருங்க, இந்த இந்த ஜிட் இத 4 ஓரத்துலயும் இந்த மாதிரி இருக்கும். நீங்க அந்த தள்ளிட்ட பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இது தோரா 5 ஆகும். இதை செய்யணும். அப்ப பழைய ஏற்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் யூத ஜனங்களுடைய ஆசிகள் என்னன்னு. அப்ப யூத ஜனங்களை காட்டிலும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம், மற்றவருடைய ஆசீர்வதிக்கிறவர்கள். இது 2 தான் இயேசு சொல்லி கடவுள் யூதர் சொல்லு. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், உன் வழியாக மற்ற ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். அவர் செய்யல, நமக்கு அது இருந்தது. என்ன? கடவுள் கொடுக்கிற உலக ஆசி எல்லாவற்றையும் மக்கள் பகிர்ந்து, கடவுள் கொடுத்த ஆன்மீக ஆசிகள் எல்லாவற்றையும் மக்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் ஏன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தான், ரொம்ப டயர்டு. இருந்தாலும் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. வயசாயிடுச்சு, 75 வயசு ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். தூங்கலாம் மாட்டேன், பகல தூங்க மாட்டேன். சரி, அப்படி ரிலாக்ஸா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். எதையாவது யோசிப்பேன், வசனங்களை யோசிப்பேன். அப்படி ஏன்னா வாய்ப்பு எனக்குரிய ஆவிக்குரியதை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். அப்ப இதை புரிந்து கொண்டால்தான் நமக்கும் புரியும் பழைய ஏற்பாடு. அப்ப யூதர்களுடைய இந்த டனக், TNK இங்கிலீஷ்ல TANAK, அது TNK. யூதர்களுடைய இந்த புஸ்தகத்தை என்ன சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, the holy scripture for the Jews. யூதர்களுக்கு மட்டுமேயான பரிசுத்த புத்தகம். நம்ம பழைய ஏற்பாடுனா கோபம் வரும், இன்ன வரைக்கும் எரிச்சல். யூதர்களுக்கு 1ஆம் நம்பர் எதிரி யாருன்னா கிறிஸ்தவங்க தான். 2வது எதிரி தான் முஸ்லிம். 3வது எதிரி பிற இனத்தவர்கள் எல்லாம். ஏன் நம்ம 1ஆம் நம்பர் எதிரி தெரியுமா? நிறையவே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் தங்கை எப்படி ஜூவிஸ் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்துட்டு இருக்கிறான். புரூக்லின் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஆர் அட்மிட் பண்ணி, அது யூதர்களுக்கான. அங்க அவளுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது? கிறிஸ்டியன்றதுனா என்ன பிரச்சனை? ஏன்னா வாக்குதத்த வசனம் எல்லாம் கோபம் வரும், இதெல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு கிடையாது. புதிய ஏற்பாடு அசுத்த புத்தகம், பழைய ஏற்பாடு நீ எப்படி அதை பழைய செய்ய? எப்பவுமே புதுசுதான் அது. ஒவ்வொரு யூதனும் பிறந்து சாகுற வரைக்கும் அவருக்கு புதுசு. இந்த டனக்கு எங்களுக்கு புதுசு. நீ எப்படி அதை பழைய ஏற்பாடுன்னு சொல்ற? அதுக்கு மேல எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா பழைய அசுத்தத்தையும் பரிசுத்தையும் ஒன்னா வச்சு நீ பைபிள்னு சொல்ற. எப்ப விளக்கி இருக்கிறேன். புதுசா யாருன்னா விளக்கணும்னா நீங்க திரும்பி கேளுங்க. நான் குழுல உங்களுக்கு வாய்ஸ்ல உங்களுக்கு அதை இது கொடுக்குறேன். சரிங்களா? ஞாபகப்படுத்தினதான் நான் சொல்ல முடியும், நீங்க யாரும் ஞாபகப்படுத்தினாதான். அப்ப இந்த தனக்கு என்பது 35 புக்கு தான் நம்ம பயன்படுத்துற பழைய ஏற்பாட்டுக்கு. 39 புக்கு அவங்க 15 தான். அதுக்கு முன்னாடி அவங்க பகுத்துக்கு 20 புக்கு. அது 22 புக்காகி அப்புறம் 35 புக்கு. இன்னைக்கு 35 புக்கு தான். ஆனா நமக்கு 39. எப்படி 35 அப்படின்னு பார்த்தா, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் இப்படி போட்டா கணக்கு போட்டா அதுல ஒரு 3 வந்துடும். எஸ்ரா நெகேமியா நமக்கு தனித்தனி புக்கு, அவங்களுக்கு எஸ்ரா நெகேமியா ஒரே புக்கு. அப்ப 35 புக்கு தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணும்? இதுல இந்த டனக் 5 அது 1ஆம் வரும். அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 20 புக்ஸ் தான் வரும். அப்புறம் 22 ஆச்சு. புரிந்து கொள்வதா 35 புக்கா அவர் மாத்துறாரு. இது நமக்கு தெரியணும். ராஜாக்களின் புத்தகம், இறைவாக்கினர் புத்தகம் தான் இருக்கும். இந்த டனக் என்பது 3 பிரிவா இருக்கு. யூதருடைய பரிசுத்த புத்தகம். டனக் அப்படின்னா யூதருடைய பரிசுத்த புத்தகம். எங்களுக்கு மட்டுமே உரிய, வேற யாருக்கும் இதுல உரிமை கிடையாது. அதை 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. பழைய ஏற்பாடு எத்தனை பிரிவா பிரிச்சு நம்ம கிறிஸ்தவர்கள்? பதில் போடுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். முதல் பிரிவில தோரா, சட்டம், கட்டளை, வழிகாட்டி. புக் ஆஃப் தோரா அப்படின்னு தான் இருக்கும். அல்லது புக் ஆஃப் லா, இங்கிலீஷ் புக்ல புக் ஆஃப் லா. வேதம், வேத வசனம், வேத வார்த்தை, வேத வாக்கியம், இதெல்லாம் என்ன தமிழ் மொழிபெயர்ப்புல இருக்குது. சரியான மொழிபெயர்ப்பு. அதெல்லாம் என்ன? நியாயப்பிரமாண புத்தகம். நியாயப்பிரமாண புத்தகம் தான். எது நியாயப்பிரமாணம்? 5 ஆகும் நியாயப்பிரமாண புத்தகம். நியாயப்பிரமாணம்னா நியாயப்பிரமாணம், நியாயமான கட்டளைகள். இதெல்லாம் இதை கடைபிடிக்கணும். அதான் இருதயம் அவங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆதியாகமத்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன பண்றோம்? பைபிள்ல இயேசு சொல்லியிருக்காரு, பவுல் சொல்லிருக்காரு,
பவுல் சொல்லும்போது சொல்லும் போது புதிய ஏற்பாடு ஆகல, ரெடி ஆகல இல்லைங்களா? அடுத்தது 2வது பிரிவு நெபாயிம் இறைவாக்கினரின் புத்தகம். அது இறைவாக்கினர் கொடுத்த இறை வாக்குகள் என்ன, தீர்க்க தரிசனங்கள் என்ன, அது தீர்க்க தரிசிகள் புத்தகம். 3வது பிரிவு கொத்துபிம், அது கெத்துபிம். அது ஞானத்தை கொடுக்கும் பாடல் வழியான புத்தகம். திருப்பாடல்கள்ல மட்டும் பாட்டு இல்லை. நம்ம தப்பாவே சொல்றோம். சங்கீதம் சங்கீத வார்த்தை நம்ம தவிர்க்கணும். சங்கீதம்னா இசைன்னு அர்த்தம். இசை அல்ல, அது பாடல்கள். 1ஆம் பாடல் 2ஆம் இல்லையா? சங்கீதம் 34ஆம் அதிகாரம்னுவாங்க சிலர். அது ஒரு புத்தகம், அதிகாரம்லாம் கிடையாது. அப்ப இதுல என்னெல்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்க? ஆதியாக முதல்ல பார்த்த நம்ம தோரா அப்படின்னாக்கா என்ன இல்லைங்களா? இதுல இந்த 5 ஆகமங்கள், அதான் தோரா. இது யூசர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். 2வது புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, நெபிம் அல்லது நெபாய். அதுல 19 புக் இருக்கு. அதுல 5, இதுல 19. அது அப்ப இதுல எதெல்லாம் தீர்க்க தரிசிக்கிற புத்தகம்? இறைவாக்கு புத்தகம். யோசுவா நியாயாதிபதி எல்லாம் தீர்க்க தரிசிக்கிற புத்தகம். ஏன்னா கடவுளுடைய இறை வாக்குகள் நிறைய அதுல இருக்கு. அதெல்லாம் இருக்கு இதுல. அதனால யோசுவால ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் 19 புக்கு. இது இறைவாக்கினர் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம். ஆனா நெபின்றாங்க. ஆனால் தானியேல் உண்மையிலே நமக்கு இறைவாக்கு புத்தகம். ஆனா அவங்களுக்கு அது இறைவாக்கு புத்தகம் கிடையாது. தானியேல் தவிர்த்து நீங்க அங்க இருந்து ஒரு கோடு மேல இருந்து உங்க இண்டெக்ஸ்ல அந்த பக்கத்துல ஆதி ஆயாத்துல மின்னாகம் உபாகம் போட்டோன்னு அங்க என்ன போட்டணும், நெபிம் சட்ட புத்தகம் அப்படின்னு போட்டுக்கணும் சைட்ல. இந்த பக்கம் யோசுவால ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் ஒரு கோடு போட்டு இப்படி ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு தீர்க்க தரிசிகளின் புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகம், கடவுள் உரைத்த வாக்குகள். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கெத்துபீம் 11 புக்கு. பாடல் வழியாய் ஞானத்தை கொடுக்கிற புத்தகம். பாடல் வழியில இருக்கும், கவிதை வழியில இருக்கும். இதெல்லாம் ரூத் எல்லாம் கூட என்னது, ரூத் கிட்ட என்ன அப்பேற்பட்ட ஞானத்தை கடவுள் கொடுத்தார். அவனுடைய சித்தப்பா பெரிய அவர்கிட்ட என்ன ஞானத்தை பார்த்தாங்க, மக்கள் என்ன ஞானம், இதெல்லாம் வந்து தானியேலும் ஞானத்தை கொடுக்கிற புத்தகம், ஞானம். அப்ப இவர்கள் கரெக்டா பகுத்து இருக்கிறார்கள் யூதர். அதை பின்பற்றினார்கள். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் இல்லையா? கையில என்ன கட்டிக்கிடணும், எந்த வசனத்தை, நெத்தியில என்ன வசனம் இருக்கோ, நெத்தியில இருக்கிற கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் கட்டுற அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன வசனங்கள் இருக்கும், கையில கட்டுற அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன வசனங்கள் இருக்கும். யோசிச்சிருக்குமா நம்ம எப்போ அது பயில் படிக்கிறது? இதை படிச்சீங்கன்னா தெரியும். நீங்களே படிங்க, புரியும், நல்லா புரியும். இதை நீ அவளுக்கு ஞாபக குறி. அப்ப எதெல்லாம் ஞாபக குறி அப்படின்னு பார்த்தா உபாகம் 11, 19, 20, 21 வசனங்கள். அதை எதை எங்கெங்க பிரிச்சு கட்டுவாங்க. சோ இதோட முடிக்கிறோம். அப்ப கடவுளால் பேசப்பட்ட வார்த்தை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்புவாங்க, 100க்கு 100 நம்புறாங்க. என் வாழ்க்கையில ஒரு தோல்வி நடந்தக்கா கடவுள் பேசிய வார்த்தையில எதையோ நாம மீறி இருக்கிறேன், வார்த்தையை வாழ்வாக்குதோ மீறி இருக்கிறேன், அவங்க செட்ரைட் ஆகுவாங்க யூதர்கள் இன்னைக்கும். அதுதான் யூதருடைய மேன்மை. அது இன்னைக்கே உலகத்துல எல்லா இனங்களும் கலந்துடுச்சு. தமிழ் இனமும் கலந்து, எல்லா இடமும் கலந்து போச்சு. அத கலக்காம இருக்கிற ஒரே இடம் அதுதான். ஏன்னா நம்ம இப்படியே இருந்தாதான் கடவுளுடைய வார்த்தை நம்ம பின்பற்ற முடியும். கடவுளுடைய ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் இது சொல்றது. இந்த வஸ்திர தொங்கல்னா என்ன? வார்த்தையால் நிரம்பிருக்கிறது. வார்த்தையை உள்வாங்கி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய கடவுளுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம எல்லாரும் கடவுளுடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறதான். குடும்பத்துல கடவுள், குடும்பம் என்ற கோயில்ல வார்த்தைகளால் எல்லாரும் நிரம்பி இருக்கு. திருச்சபையில வார்த்தைகளால் நிரம்பி இருக்கு. சமுதாயத்துல வார்த்தைகள் எல்லாவற்றிலும்
கடவுளை இயேசுவை வெளிப்படுத்தும், செயல்படுத்தும், செயல்படுத்தி காண்பிக்கும். இந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லைங்களா? தள்ளி என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை நான் என்னை பாதுகாத்து, பராமரித்து, ஆசீர்வதித்து வழி நடத்துகிறது. நான் அதுல தவறுனேன்னா அதை தள்ளித்து எனக்கு திரும்பவும் சொல்லி கொடுக்கும். தூய ஆவியானவர் செய்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தும் போது நல்வழியிலே நடத்துகிறார். சோ இதெல்லாம் ஜிபிசி டியூ யூடியூப்ல போயிட்டு GBC-DU போட்டா அனாயிண்டிங்னுட்டு ஒரு 7-8 தலைப்பு வரும். எல்லாமே தலைப்புல வரும். எல்லாம் ஒரு பயனுள்ள தலைப்பு. பரிசுத்தாவியை பற்றி தெரிந்து எல்லாம் இதுல பாருங்க. கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அநேகமா இந்த பாடம் இன்றைக்கு